Hello dear friends, welcome back to our YouTube channel. In the video, நாம பார்க்க போற project வந்து technology based earning platform decentralized smart contractல create பண்ணிருக்காங்க. இந்த project வந்து past 3 years மார்க்கெட்ல ரொம்பவே successful runningல இருக்கு. and இந்த கான்செப்டை பயன்படுத்திக்கிட்ட ஏராளமான நபர்களோட லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு கம்ப்ளீட்லி வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கு. மிக பெரும் அளவில் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அவங்க லைஃப்க்கு கிடைச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் அதாவது மெட்டாவேல் அப்படிங்கிற ப்ராஜெக்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ப்ராஜெக்டோடைய அட்வான்டேஜ் என்னன்னா டீசென்ட்ரலைஸ்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எப்பவுமே வந்து ஸ்டாப் ஆகாது. இந்த கான்செப்டை கிரியேட் பண்ணவர் யார் அப்படின்னு வந்து லேடோ அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு சொல்லி ஓன் கிரிப்டோ டோக்கன் கூட கொண்டு வந்திருக்காங்க. சிஇஎஸ் அப்படிங்கிற ஒரு டோக்கன் வந்து மார்க்கெட்டில் இருக்கு. இந்த டோக்கனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாவேல்ல இருக்கக்கூடிய கம்யூனிட்டி மெம்பர்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனில் இருக்கு. ஒரு 43 crores வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டோக்கன் இருக்கு. அண்ட் இந்த டோக்கனோட வேல்யூ வந்து மிக பெருமளவில் க்ரோ அப் ஆக போகுது. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம ஜாயின் பண்ண போகிறது நம்ம ஜஸ்ட் 10 டாய் காயின்ல கூட உள்ள என்ரோல் ஆகலாம். அண்ட் இந்த 10 டாய் காயினோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 USD ரெண்டுமே வந்து ஈவன் தான். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு சைக்கிளில் நமக்கு 17 லட்சம் ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். அப்போ இது போல வந்து அன்லிமிட்டட் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணி நம்ம பெரிய அளவில் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் வந்து மெட்டாவேல் ப்ராஜெக்ட்ல இருக்கு. கனெக்டிங் பீப்புள், அதாவது பீப்புள்ஸை வந்து கனெக்ட் பண்ணி ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுறாங்க. இந்த கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுறதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன் ஃபியூச்சர் வந்து எக்ஸ்க்ளூசிவான நிறைய விஷயங்கள் வந்து இந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு வந்து கிடைக்கும். அதே போல் பிளாக் செயின் டெக்னாலஜி இன்னைக்கு கவர்மெண்ட் செக்டர்ஸில் கூட இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ப்ரைவேட் செக்டர்ஸும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோ ஈஸியாக யாராலுமே இதை ஹேக் பண்ணிட முடியாது. ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் நடக்கிறதுனால ஸோ நம்ம 100% ட்ரஸ்டடாக இருக்கலாம். ஸோ எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லாமல் பெட்டராக ஒரு இன்கம் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். டீசென்ட்ரலைஸ்டு வெப்3ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. கிரிப்டோ கரன்சிஸ் அப்படிங்கிறது ஸோ 2009 சத்தோசி நாக்கமோட்டோ அப்படிங்கிற ஒரு நபரால் கொண்டு வரப்பட்டது பிட்காயின். அதை தொடர்ந்து ஏராளமான கிரிப்டோ கரன்சிஸ் பிரசன்ட் மார்க்கெட்ல இருக்கு. அண்ட் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மெட்டாவேல் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து அவங்களோட ஓன் கிரிப்டோ டோக்கனான சிஎஸ் அப்படிங்கிற டோக்கன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு கம்யூனிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருமளவில் கம்யூனிட்டி இருக்கு. ஸோ காயினோட வேல்யூலாம் வந்து இன்ஸ்டன்ட்லி வந்து வேற லெவலில் க்ரோப் ஆகும். மெட்டாவேல் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹோலிவேர் பிளஸ் மெட்டாவேல் பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக் த நெக்ஸ்ட் ஸ்டெப், இவங்க வந்து அடுத்த ஸ்டெப் வச்சிருக்காங்க. அதாவது இந்த மெட்டாவர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸோ ஒரு அட்வான்ஸ்டு ஃபியூச்சர். இதை வந்து நம்ம ஃபேஸ்புக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரை வந்து மாற்றிருப்பாங்க. ஃபேஸ்புக்குன்னு இருக்கும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா அப்படின்னு தான் இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்லேயுமே மெட்டா அப்படின்ற ஒரு விஷயம் தான் வரும். ஸோ இது ஒரு அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் இருக்கக்கூடிய விஷயத்தினால தான் அவங்க அந்த நேமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மெட்டாவேல் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய அளவில் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக கொண்டு வரும். இந்த ஹோலிவர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிரெக்ட் மார்க்கெட் பிளேஸு, ஆர்ட் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ப்ராஜெக்ட், சினிமா வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஹோலிவர்ஸ் அப்படிங்கிறதுல வரப்போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாவேலில் டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சு, ஆல் ஃபியூச்சர் டெஃபி டூல் அண்ட் பிளாட்ஃபார்மு. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஃபியூச்சர் கேமிஃபி ப்ளஸ் மெட்டாவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்கில் கொண்டு வராங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் அப்படிங்கிறது ஸோ இன்ஸ்டன்ட்லி ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து நமக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன் இந்த மெட்டாவேல் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஸோ டிஎன்சியில் வந்து இப்போ டிஎன்எஸ்ல வந்து இன்ஸ்டன்ட் ப்ராஃபிட் நம்ம எடுக்க முடியும். 12 லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ரெஃபரல் இன்கம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது S6 அண்ட் S3 ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பர் 12 லெவல்ஸ் வந்து சைக்கிள் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இங்கே 12 லெவலுங்கிறது ஒரு சைக்கிள், இது வந்து ரிப்பீட்டடாக நடந்துட்டு இருக்கும். அதனால இன்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இன்ஸ்டன்ட் ப்ராஃபிட் வந்து டிஎஸ்ல வந்து இன்ஸ்டன்ட் ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. வித்ரா பண்ணணுங்கிற நெசரி கிடையாது. ஸோ இன்ஸ்டன்டாக வந்து நம்மளோட வாலெட்டில் லோட் ஆகிடும். டிஓ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய எல்லா கம்யூனிட்டி மெம்பர்ஸ்டையும் ஓட்டிங் மெத்தடில், அதாவது ஓட்டிங் பண்ணி அதன் மூலியமாக தான் அந்த டிசிஷனே அவங்க எடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணவர் வந்து லேடோவாக இருந்தாலும் ஸோ அவரே ஓனாக டிசிஷன் இங்கே எடுக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% டர்ன் ஓவர் 100% டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே பண்ணிடுறாங்க. NFT வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க இந்த பிளாட்ஃபார்முக்குன்னு சொல்லி ஒரு NFT. இந்த டிஎன்எஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 லெவல் இருக்கு. S6 ஃபர்ஸ்ட் S6ல ஸ்டார்ட் ஆகுது, செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் சொல்லிட்டு ஓவராலாக 12 லெவல்ஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோ லிமிட் ஃபார் ப்ராஃபிட். ஸோ இங்கே
இன்கமுக்கு லிமிடேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இன்ஃபினிட்டி மெத்தடில் இன்கம் நீங்கள் ரொட்டீனாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த S3 அண்ட் S6 எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். S3 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளேசஸ் வந்து 1 2 3 பிளேசஸ் ஆகுது. அண்ட் S3ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். இப்போ ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு சைக்கிளில் நமக்கு 17,600 டாய் காயின். இதனோட அப்ராக்சிமேட் INR வேல்யூ வந்து ஒரு 17 லட்சம் ரூபாய் நமக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். அன்லிமிட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து சைக்கிள்ஸ் இருக்குது, இன்கம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்ட் அப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம் தான். இந்த கான்செப்டில் உங்கள் கையில் வந்து ஒரு 10 டாய் காயினும் பாலிகான் நெட்வொர்க்கில் தான் உள்ள என்ரோல் ஆக முடியும். இப்போ இந்த லெவல் ப்ரைஸிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவலில் 10 டாய் காயினில் உள்ள வரும். செகண்டுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 18 டாய். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் அடுத்தடுத்த பேக்கேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கிறது கிடையாது. ஏர்னிங்ஸ்லேருந்து கூட நீங்கள் என்ன பண்ண முடியும், அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு வந்து மூவ் ஆன் ஆக முடியும். 10 டாய் காயின் 18, அடுத்து 32, 58, 104, 188, 340 இது போல் வந்து பார்த்தீங்கன்னா 12வது லெவலில் 6,426 டாய் காயின் வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த பிளேஸ்மெண்ட் எப்படி நடக்குது அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த S6 அப்படிங்கிறது மொத்தம் 6 பிளேஸ்மெண்ட் சொன்னேன் இல்லையா, அதில் நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மெம்பர்ஸ் பிளேஸ் ஆகுறாங்க. ஸோ உங்களோட அப்ளைனுக்கு அதனோட ப்ராஃபிட் போயிடும். அதுக்கப்புறம் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்தாக பிளேஸ் ஆகக்கூடிய ஐடியோட இன்கம் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைச்சிடும். அண்ட் சிக்ஸ்த்தாக பிளேஸ் ஆகக்கூடிய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் ஆகி அதனோட பெனிஃபிட் வந்து உங்களுடைய அப்ளைனுக்கு வந்து போயிடும். உங்களுக்குன்னு ஒரு ஐடி வந்து இங்கே கிரியேட் ஆகிடும். இப்போ S6 எப்படி வந்து பிளேஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட்டு செகண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். தேர்ட் ஐடி வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் ஆகி உங்களோட அப்ளைனுக்கு அதனோட பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது போயிடும். இப்போ இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நீங்கள் வரீங்க, அதாவது உள்ள என்ரோல் ஆகணுங்கிற விருப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ இனிஷியலாக எடுத்தோன்னா ஒரு 5 லெவல் வரைக்கும் நீங்கள் லெவலை பர்ச்சேஸ் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஸோ குயிக்காக வந்து நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்ல வராங்க. அந்த TNS சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா S6 பே அவுட்டும் ப்ளஸ் S3 பே அவுட்டும் எப்படி உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகுது, எப்படி இன்கம் கிடைக்குதுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பெரிய அளவில் ஒரு ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். அண்ட் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா NFT ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபண்ட் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுற பர்சன்ஸ் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது 90% உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 10% என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபண்டிங் போலுக்கு தான் போகுது. இந்த ஃபண்டிங் போல் மூலியமாகவும் நமக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ அப்கிரேட் சிஸ்டம் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்லாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் செக்யூரிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் இங்கே ஃபியர் ஆக வேண்டிய நெசசரியே கிடையாது. பிகாஸ் இந்த கான்செப்ட் வந்து அந்தளவுக்கு எஃபிஷியண்டான கான்செப்ட் டீசென்ட்ரலைஸ்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால இது ஸ்டாப்லெஸ் எண்ட்லெஸ்ஸாக போயிட்டு தான் இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்படிங்கிறது ப்ராஃபிட் அப்படிங்கிறது வெளில கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ ஸ்டாப் ஆகாது. நீங்கள் எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லாமல் ஸோ நீங்கள் ஃபியரே இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நீங்கள் நம்பி இந்த பிஸ்னஸ்குள்ளே என்ரோல் ஆகலாம். இந்த கான்செப்டோட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ரோட் மேப். ஸோ ரோட் மேப்பில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன பண்ண போகிறாங்கிறதெல்லாம் ஷோ பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்லி வந்து உங்கள் லைஃப்பில் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இந்த ப்ராஜெக்டோட ஓன் டோக்கன் வந்து CES அப்படிங்கிறது ஓன் டோக்கனு. இந்த டோக்கனை வச்சு தான் இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கொண்டு வராங்க. ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாய் காயினை தான் பயன்படுத்துகிறோம். இன் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஓன் காயினை பயன்படுத்தி தான் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இந்த DO அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஓட்டிங் மெத்தடில் தான் எந்த ஒரு டிசிஷனுமே எடுப்பாங்க. ஓனாக அவங்க எந்த டிசிஷனும் எடுக்க மாட்டாங்க. இந்த மெட்டாவர்ஸ் அதாவது இந்த மெட்டாவெல் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ண நம்பர், அதாவது இந்த வீடியோட டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த டிஸ்கிரிப்ஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் நான் ஷோ பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டாய்ல நம்ம வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறோம். பட் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது 17 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு சைக்கிளில் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. வேறு எந்த தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இந்த வீடியோட டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.